அனைவருக்கும் வணக்கம். சபர்மதியுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி டெஸ்ட் 19க்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். டெஸ்ட் 14 வரைக்கும் ஃபேஸ் வைஸ் டெஸ்ட் நடந்தது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 15லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் 30 கொஸ்டின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 25 வரைக்கும் நம்ம அது பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய கற்பித்தல் முறை ஃபார்முலா மெத்தட், லாஜிக் மெத்தட், ஆப்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொஸ்டினுக்குமே ஃபார்முலா மெத்தட் அப்படின்னு ஒன்று உண்டு. லாஜிக் மெத்தட், ஆப்ஷன் மெத்தட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஷார்ட்கட் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பேஸ் பண்ணி போற ஷார்ட்கட் லாஜிக் மெத்தட் அப்படின்றது. ஒவ்வொரு கொஸ்டின் வரும்போது சொல்றேன். அதை பத்தி இன்டெப்த் அனாலிசிஸ் வேணும்னா அந்த 1 to 14 கொஸ்டின்ஸ் நீங்க போய் பார்க்கணும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய டெலிகிராம் குரூப் லிங்க் இதுதான். ஆக்சுவலா இதில் தான் வந்து நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பருமே இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் போகலாம். இல்ல ஃபர்தரா இதுக்கப்புறம் வர டெஸ்ட் எல்லாத்துலயுமே நம்ம வந்து இந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னா இந்த லிங்க்ல ஜாயின் ஆயிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 51. ஒரு எண்ணின் 1/5 1/6 மதிப்பு 30 எனில் அந்த எண்ணின் 7% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எண் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணோட 1/5 1/6 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால எடுத்துக்கங்க. எண் அப்படின்றது ஒரு எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த எண்ணின் 1/5 1/6 பாகம் எவ்வளோ 30ன்னு சொல்லிட்டான். அப்ப n எவ்வளோன்னு கேட்டா 5 × 6 × 30 என்னாச்சு? 30 × 30 900 ஆச்சுங்களா? ஸோ 900. ஸோ அந்த எண்ணின் 7% கேட்டிருக்கான். 7% அப்படின்னா 7/100 × 900. ஸோ 0க்கு 0 அடிச்சிடும். 7 9 63. ரொம்ப ஈஸி, டைரக்ட் கொஸ்டின். சரிங்களா? கொஸ்டின் நிறுத்தி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஸ்டின்ஸ்ல நிறுத்தி அந்த கொஸ்டினை நல்லா பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? 4 இலக்க எண்ணின் மிகச்சிறிய எண்ணிற்கும் 3 இலக்க எண்ணின் மிகப்பெரிய எண்ணிற்குமான வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலா. 4 இலக்க எண் எதிலிருந்து ஆரம்பிக்குது? 1000லிருந்து ஆரம்பிக்குது. 1000லிருந்து 9999 வரைக்கும். 3 இலக்க எண் எதிலிருந்து ஆரம்பிக்குதுன்னா 100லிருந்து ஆரம்பிச்சு 999 வரைக்கும் வரும். சரிங்களா? 4 இலக்க எண்ணின் மிகச்சிறிய எண்ணா இது, 3 இலக்க எண்ணின் மிகப்பெரிய எண்ணா இது. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் 1000லிருந்து 999 கழிக்கணும். அப்ப வித்தியாசம் 1. ஸோ அதுவுமே டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ சுருக்குக என்ன பண்ணிருக்காங்கன்னா a² - b² மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே a² - b² அந்த வடிவத்துல என்ன ஃபார்முலா? a - b × a + b. இதுல எனக்கு தெரியுது a வந்து 1.212 அப்படின்னு, b வந்து 0.212 அப்படின்ட்டு. அப்போ a + b பாருங்க என்ன வருது? a + b வந்து 1.424 கீழே இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவே வந்து இன்னொரு வடிவத்தில் எப்படி எழுதலாம்? a² - b² a + b அப்படி எழுதுனா ஈக்குவல் டு என்னது? a - b. அப்போ நம்ம இதுல இருந்து a - b கண்டுபிடிக்கணும். அதான் ஆன்சர். a - b வந்து 1. ஆன்சர் 1. சரியா? சிம்பிள். ஸோ அடுத்து 4வது கேள்வி. 5 λ 3 120, 6 λ 2 96னா 7 λ 1 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான் இது. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து திரும்ப சொல்றேன். எக்ஸாம்ல டிப்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் 1 மினிட்டுக்குள்ள உங்களுக்கு கிளிக் ஆகணும். அப்படி இல்லைன்னா கம் அவுட் ஆஃப் தட் கொஸ்டின். பார்க்கறதுக்கு ஈஸி மாதிரி தெரியும், ஆனா திடீர்னு நமக்கு தோணாது. சரிங்களா? ஸோ 5 λ 3 ஈக்குவல் டு 120 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி 6 λ 2 அப்படின்றது 96 அப்படின்னு இருக்கு. சரியா? ஸோ நம்ம இதுல இருந்து எப்படி லிங்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்னு இது ரெண்டுத்தையும் கூட்டியிருப்பாங்க, இல்லை இது ரெண்டுத்தையும் கழிச்சிருப்பாங்க, இல்லை இது ரெண்டுத்தையும் பெருக்கிருப்பாங்க. அது ஏதோ ஒன்று லிங்க் ஆயிருக்கும். இப்போ கூட்டினா 8 வருது, இது 8 மடங்கு தான். பெருக்குனா 15 வருது, 15 மடங்கு தான். அப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 5 + 3 5 × 3 5 + 3 அது 8 8 15 120 அப்படின்னு பண்ணிருக்காங்க. அப்போ அதே தான் அதுக்கும் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா 6 + 2 6 × 2 6 + 2 என்னது? 8 8 8 × 12 96. அப்போ அதுக்கு 7 + 1 7 × 1 7 + 1 என்ன? 8 8 7 என்ன? 56. ஸோ இதான் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. ஒரு பாட்டில் உள்ள மொத்த நாணயங்களின் எண்ணிக்கையில் 15% நாணயங்கள் 90 எனில் பாட்டிலில் உள்ள மொத்த நாணயங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த நாணயங்கள்ல 15% 15% 90. அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் போடலாம். x is equivalent to 100 × 90/15. அவ்வளோதான். அடிங்க 3
3ஆம் வாய்ப்பாடில் அடிங்க. ஃபர்ஸ்ட் 8, அப்புறம் திருப்பி அடிங்க 6. ஸோ 600. மொத்த நாணயங்கள் எண்ணிக்கை 600. மிஸ்டேக். ஓகே, 60 இல்ல 60. ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை போல் 100% அதிகம். பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்கான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஃபேவரட் கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏவோட வருமானம் பியின், ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விடன்றதால பியின் வருமானத்தை நம்ம 100 எடுத்துக்கலாம். எவ்வளவு அதிகம்? 100% அதிகம்னு சொல்லிட்டான். இப்போ 100% அதிகம்னா 100%ன்றது எவ்வளோ? 100 தான். ஸோ அப்போ எவ்வளோ ஆயிடும்? பியின் வருமானம் ஏயின் வருமானம் 100 ஆயிடும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எவ்வளவு குறைவுன்னு கேட்டிருக்கான். இப்போ எது 100%னா 200. 100% 200னா எவ்வளோ கம்மி? 100 அதிகம்னா 100 கம்மி தான். அது 100 தான். அந்த 100 200ல எவ்வளோ சதவீதம்னு கேட்டா 50% வரும். ஸோ ஆன்சர் வந்து 50%. சரியா? அந்த விஷயம் தான் இங்க புரிஞ்சுக்கணும். ஓகே. ஒரு நபர் 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை 5 நிமிடத்தில் கடக்கிறார் எனில் அவரின் வேகம் கிலோமீட்டர் பர் நிமிடத்தில் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? டி வந்து 600 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஸ்பீடு தேவையில்லை நமக்கு, டைம் தான் தேவை. டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஆனா எனக்கு என்ன வேணும்? ஒன்று மீட்டர்ல இருந்தா இது செகண்ட்ல இருக்கணும், இல்லை இது கிலோமீட்டர்ல இது ஹவர்லயே மாற்றணும். ஸோ அதனால இது செகண்ட்ஸ்ல மாற்றலாம். 5 × 60 300 செகண்ட்ஸ். அப்போ ஸ்பீடு என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம் 600 / 300. அப்போ என்னாச்சு? அடிபட்டு 2 மீட்டர் பர் செகண்ட். கிலோமீட்டர் பர் ஹவர்ல மாற்றணும். அப்போ கிலோமீட்டர் பர் ஹவர்ல மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 18/5ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 36/5 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே. ஸோ இதே கொஸ்டினை கொஞ்சம் லாஜிக் மெத்தட்ல யோசிப்போம். இந்த மாதிரி கொடுத்தாங்கனாலே ரொம்ப ஈஸி. பாருங்க, 5 நிமிஷத்துல நீங்க 600 மீட்டர் நடக்கிறீங்க. ஓகேவா? 10 நிமிஷத்துல எவ்வளவு போவீங்க? ஆப்வியஸ்லி 1200 மீட்டர். 10 நிமிஷத்துல 1200 மீட்டர்னா 60 நிமிஷத்துல எவ்வளவு போவீங்க? 6 மடங்கு 7200 மீட்டர். அதாவது 7.2 கிலோமீட்டர். அவ்வளவுதான். அதான் வேகம். 1 மணி நேரத்துக்கு அப்படின்றது தானே வேகம். ஸோ 1 மணி நேரத்துக்கு உங்களோட வேகம் என்னன்னு கேட்டா 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு ஆண்டிற்கு எந்த கூட்டு வட்டி வீதம் மூலம் ரூபாய் 800 2 வருடங்களில் 898 ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட்ல போட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபார்முலா வந்து என்ன? அமௌண்ட் is equivalent to P into 1 plus R by 100 whole power n. ஓகேவா? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அமௌண்ட் ஈக்குவல். இதுல இந்த பிரதீப் 898.88 ஈக்குவல் டு 800 இன்ட்டு 1 பிளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஹோல் பவர் 2 வருடங்களில். இது வந்து சால்வ் பண்ணவே முடியாதுப்பா. ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா மெத்தட் அப்படின்றது லாஜிக்காவே இடிக்கும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஆப்ஷன் மெத்தட்ல யோசிக்க போறோம். ஆப்ஷன் மெத்தட்ல யோசிக்க முன்னாடி ஒரு சின்ன லாஜிக் சொல்றேன். 800 இப்போ எவ்வளவு ஆயிருக்கு? 900 ஆயிருக்கு. அதிகபட்சம் 900 ஆயிருக்கு. 800க்கு 100 ரூபாய் ஆட் ஆனாலும் 900 வரும். இந்த 100 ரூபான்றது எவ்வளவு சதவீதம் பாத்தீங்கன்னா 12.5%. அப்போ 12.5னா அப்போ அதாவது ஸ்ட்ரைட்டா நம்ம வந்து இது கூட்டு வட்டின்னு நினைச்சோம்னாலே 12.5 வருது. அப்போ 7, 7.5 வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த 6 இல்ல 6 தான் வர முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம 6 வச்சு போடுவோம். சரிங்களா? 800க்கு 6% எவ்வளோ? அப்போ 800க்கு முதல் 1% எவ்வளோ அப்படின்னா 8. ஏன்னா 100% 800 அப்படின்னா தான் 1% 8. அப்போ 6% எவ்வளோ? 48. அப்போ முதல் வருஷம் 48 ரூபா வட்டி வரும். 2வது வருஷம் 48 ரூபா வட்டி வரும். இந்த 48க்கு எவ்வளவு வட்டி வருதுன்னு பார்க்கணும். அதான் எங்க விஷயம். சரிங்களா? கூட்டு வட்டி பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா போட்டீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இந்த லாஜிக் கேட்ச் பண்ண பாருங்க. 48 அப்படின்னா 1% எவ்வளோ? 0.48. சரியா? இல்ல உங்களுக்கு இதை வந்து 6% அப்படின்னு பெருக்கி போடுறது ஒரு விதம். அப்படி இல்லைன்னா இது இன்னும் சிம்பிளா போடுறதுக்கு 10% எவ்வளோ? 4.8. 5% எவ்வளோ? 2.4. 1% எவ்வளோ? 0.48. ஆட் பண்ணுங்க. 88. 2.88. 2.88. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 0.88 16 18 1 9 8. ஸோ வந்துருச்சா? ஸோ அதனால 6%. ஒருவேளை 6 வரலன்னா நீங்க 6 ட்ரை பண்ணலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 100ன்றது அதோட கம்மியா தான் இருக்கும். அப்படி கேட்ச் பண்ணீங்கன்னா தான் இந்த கொஸ்டின் ஈஸியா போட முடியும். ஓகே. ஸோ 2.5% ஆண்டு வட்டிக்கான தனி வட்டி ஒரு நாளைக்கு ரூபாய் 1 எனில் அதன் அசலானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு ரூபாய் 1 அப்படின்னா
ஒரு நாளைக்கு ₹1 வட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டா? அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குது? அதானே நமக்கு தேவை. ரூ. 365 கிடைக்கும். வருஷத்துக்கு ரூ. 365 வட்டி. அப்ப இந்த ₹1 வட்டின்றத ரூ. 365 வட்டின்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? 2.5% அப்படின்றது 365 கரெக்ட்டா? அதானே வட்டி? 365. அப்ப 5% எவ்வளோ? டபுளா? 300 350 350னால 700 730. அப்ப 10% எவ்வளோ? இன்னொரு டபுள் 1460. அப்ப 100% எவ்வளோ? 14,600. ஓகேவா? ஸோ அதான் அவ்வளோதான். ஸோ 365 5%ன்றது அப்படியே டபுள் ஆகுது. 10%ன்றது இன்னும் டபுள் ஆகுது. 100% அப்படின்றது டபுள் ஆகுது. ஸோ இதுதான் 0 ஒன்று ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். சரியா? அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1,14,600. சதுரவடி பூந்தோட்டத்தின் பக்கம் 50 மீட்டர், பூந்தோட்டத்தை சுற்றி மீட்டருக்கு ரூபாய் 8 வேலி வீதம் போட ஆகும் செலவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதுர வடிவ பூந்தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சதுரத்தை வரைஞ்சிக்கங்க. சதுரத்துல பக்கம் 50 மீட்டர் அப்படின்ட்டான். அப்போ அதனுடைய சுற்றளவு நம்ம என்ன பண்ண போறோம்? வேலி அமைக்க போறோம். சுற்றி மீட்டருக்கு ரூபாய் 8 வீதம் வேலி போட அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ சுற்றளவு என்ன ஃபார்முலா? 4a. அப்போ 4 × 50 200. புரியுதுங்களா? 200 மீட்டர். இப்போ நமக்கு வந்து இந்த 200 மீட்டருக்கு ஒரு மீட்டருக்கு எவ்வளவா நீங்க செலவு பண்ணணும்? ₹8 செலவு பண்ணணுமா? அப்ப 200 மீட்டருக்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? 200 × 8 1600. அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல செலவு. சரியா? எல்லாமே அந்த 0 மிஸ்டேக் இருக்கு. 50 மீட்டர் தான். அப்போ உங்களுக்கு சுற்றளவுன்றது 4a தான். சரிங்களா? ஸோ அதனால ₹1600 தான். ஓகே. சதுரத்தின் பக்கங்களின் நீளம் எனில் அதன் பரப்பளவு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பரப்பளவு ஃபார்முலா. ஸோ பரப்பளவு பக்கங்கள் வந்து 6 2/3. ஏ வந்து 6 2/3. இது கலப்பு பின்னமா மாத்துங்க. 3 6 3 18 20 20/3. அப்ப ஏரியா என்ன? ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா 20/3 × 20/3. அப்ப என்னாச்சு? 400/9. 400/9 அடிங்க. 4 9 36 மீதி 40 4 9 36 4/9 44 4/9. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 5 3/7 உடன் எந்த எண்ணை கூட்டினால் 12 வரும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ 5 3/7 இதனுடன் என்ன எண்ணினை கூட்டினால் 12 வரும். இப்போ கிட்டத்தட்ட இது 5.5 தானே. 5.5 கூட என்ன கூட்டணும் அப்படின்னா 12 வரும்னா 6.5 கூட்டினா தான் வரும். அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால 12 - 5 3/7. 12 மைனஸ் இதை வந்து கலப்பு பின்னமா மாத்துங்க. 35 38/7. ஸோ 7ஆல 12 7 84 - 38. 14ல் 8 போச்சுன்னா 6, 7ல் 3 போச்சுன்னா 4/7. 46/7னா 7 7 41 6 7 42 மீதி 4/7 6 4/7 இல்ல 46/7. இதுதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளவுதான். x78y என்ற எண் 55ஆல் மீதியின்றி வகுப்படுவது எனில் x மற்றும் y இன் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ x 7 8 y எதால வகுப்படுது? 55ஆல் வகுப்படுது. 55ஆல் வகுப்படுதுன்னா 11லையும் 5லையும் வகுப்படுதுன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பா இந்த y வந்து என்னவா இருக்க போகுது? y வந்து 0 இல்லைன்னா 5ஆ தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னா 5ஆல் வகுப்படுறதுக்கு விதி வந்து 0 இல்லைன்னா 5 தான் முடியும். அப்போ 0ல முடியலாம் இல்லை 5ல முடியலாம். y வந்து பாத்தீங்கன்னா இதுல 5 5 0 இது இருக்கலாம். இது வராது. ஏன் 2 வர முடியுமா? வராது. சரி y 0ன்னு எடுத்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் வந்து y 0ன்னு ஒரு ஆன்சர், y 5ன்னு ஒரு ஆன்சர். இது ரெண்டுத்துல எது வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? 11ஆல் வகுப்படுறதுக்கு விதி என்ன? 11ஆல் வகுப்படுறதுக்கு விதி என்ன அப்படின்னா இந்த எண்களை இந்த எண்களை கூட்டினா இந்த எண்களை கூட்டினா அது அதனுடைய வித்தியாசம் வந்து 11 வரணும். அப்போ இங்க வந்து என்ன வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 0க்கு வந்து அவன் என்ன கொடுத்துருக்கான்? 0 தான் கொடுத்துருக்கான். 0 இல்லையா? 0க்கு ஒரு ஆப்ஷன் தானே இருக்கு. நீங்க அப்படியே டைரக்டாவே பிரதிட்டு இருங்க அந்த ஆப்ஷனை. எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 போட்டுடலாம் நம்ம. ஓகே. அப்ப இது ரெண்டுத்தையும் கூட்டினா 8, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 7. அப்ப இந்த ஆப்ஷன் ரூல்ட் அவுட். சரியா? இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு 5க்கு. 4 7 8 5ன்னு ஒரு ஆன்சர், 0 7 8 5ன்னு ஒரு ஆன்சர். சரியா? ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 12, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 12. அப்போ இதுதான் ஆன்சர். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 8, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 12 வரல. ஸோ 4, 5 அப்படின்றது. ஸோ 11ஆல் வகுப்படுறதுக்கான ரூலையும் 5ஆவது வகுப்படுறதுக்கான ரூலையும் யூஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? ஜோசப் என்பது FKOALD இந்த குறியீட்டால் தரப்படும். ஜார்ஜ் என்பது எதனால் தரப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இதுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்க்கணும். JFOKS ஓகேவா?
ஸோ இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே எல்லாமே வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஜோசப் அப்படின்றது FKOALD அப்படின்றது. ரொம்ப கிட்ட இருந்ததுன்னா டக்குன்னு போடலாம். EFGHIJ. ஸோ வந்து OJMNOPQK JKLMNO அதே மாதிரி OPQRS. ஸோ ரெண்டு வார்த்தை விட்டுருக்காங்க. FGH விட்டுட்டு GHI விட்டுட்டு J. ஓகேவா? ஓகே. ரிவர்ஸ்ல F கீழே என்ன வந்து GHI விட்டா J 3 வார்த்தை விட்டாங்க. JK LMN விட்டுட்டு O, அப்புறம் PQR விட்டுட்டு S, BCD விட்டுட்டு E, MNO விட்டுட்டு P, EFG விட்டுட்டு இது. ஸோ அதனால 3 வார்த்தை விட்டுட்டு இங்க ஆன்சர் வருது. அப்ப ஜார்ஜ் வரணும்னா அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? சி இருந்துன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சின்னு எடுத்துக்கிட்டா நீங்க ஆப்ஷன்ல இருந்தே போகலாம். புரியுங்களா? DEF விட்டுட்டு G. அப்ப சி வந்து கரெக்ட். சி கரெக்ட்னா அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு. அப்ப அடுத்ததுல ஏவா பியான்னு பார்க்கணும். ஏ போட்டா டிசிடி நமக்கு தெரியுது. ஏ போட்டா தான் இ வரும். அப்ப ஏ கரெக்ட், சிஏ கரெக்ட். அப்ப இது தப்பு. இது ரெண்டுத்துல எது ரைட் அப்படின்னு பார்க்கணும். எல்லா கேவா. எல்லுன்னு போட்டா ஓ வரணும்னா என்ன வரணும்? கே வரணும். அப்போ இது எல் வராது, கே. சிஏகே என்சிஏ அவ்வளவுதான். லிங்கிங் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். எஸ் பாருங்க, SCD TEF UGH WKL. எஸ் மட்டும் பாருங்க, TUV V ஒரு 2 இருக்குது. அப்ப இது 2 எலிமினேட்டர். அடுத்தது பாருங்க சி, டி விட்டுட்டு இ, எஃப் விட்டுட்டு ஜி, அடுத்தது H விட்டுட்டு ஐ. அப்ப இது வராது, இதான் வரும். VIJ தான். அவ்வளவுதான். ஸோ பார்த்தாச்சு. 1லிருந்து 60 வரை உள்ள எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க. ஸோ சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் ஃபார்முலா என்ன அப்படின்னா A + L/2. அவ்வளோதான் சராசரி. ரொம்ப ஈஸி. முதல் எண்ணு கடைசி எண்ணு பை 2. 61/2 30.5. ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா. எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி, கூட்டி 60 வகுத்தல அதெல்லாம் வகுத்தா டைம் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரைட்டாக A + L/2 அப்படின்றத ஃபார்முலா. ஏன்றது முதல் உறுப்பு, எல்ன்றது கடைசி உறுப்பு. அதனால ஜஸ்ட் பிரதியிடுங்க, ஆன்சர் வந்துடும். ABC இவர்களில் ஒரு குறிப்பிட்ட வேலையும் எடுத்துக்கொள்ள முறையே 24, 4, 12 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றனர். இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள் அப்படின்னா ஏவோட ஒரு நாள் வேலை அப்படின்றது 1/24. ஏவோட ஒரு நாள் வேலை அப்படின்றது 1/24. ஒரு நிமிஷம். ஏ 24 நாள் ஒரு வேலை செய்யறான்னா ஏவோட ஒரு நாள் வேலை 1/24. பி 6 நாள்ல ஒரு வேலை செய்யறான்னா ஒரு நாள்ல அவனுடைய வேலை வந்து 1/6. சி ஒரு நாள்ல அவனுடைய வேலை வந்து 1/12. மூவரும் சேர்ந்து அப்படின்னும் போது ஒரு நாள் வேலை அப்படின்றது 1/24, 1/6, 1/12. இதுக்கு எல்சியம் என்ன? 24. அப்போ 1, 4, 2. அப்போ 7/24 வேலையை முடிப்பாங்க ஒரு நாள்ல. யார் யார் சேர்ந்து? ABC 3 சேர்ந்து. அப்போ ஒரு ஒர்க்கை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டா 24/7 நாள்ல முடிப்பாங்க. அதாவது 3/21, 3/7 நாள்ல முடிப்பாங்க. 3/7 நாள்ல முடிப்பாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே. ஸோ 24, 6, 12, 3/7 days. ஓகே, ஆப்ஷன் ராங்க. நம்ம என்ன இது வேற ஒரு லாஜிக் மெத்தட் சொல்றேன். இது ஏற்கனவே அந்த டைம் அண்ட் ஒர்க் இதுல சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க. எல்சிஎம் எடுத்துக்கங்க. எல்சிஎம் என்ன? 24, 6, 12. இதுக்கு எல்சிஎம் வந்து 24. சரிங்களா? ஏ பி சி 24 நாள், 6 நாள், 12 நாள். அப்போ ஒரு வேலைக்கு பதில் 24 வேலை முடிக்கணும் வச்சுங்க. 24 நாள் 24 வேலைனா ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிப்பான்? ஒரு வேலை முடிப்பான். 6 நாள் 24 வேலைனா ஒரு நாளைக்கு எவ்வளவு முடிப்பான்? 4 வேலை முடிப்பான். 12 நாள் 24 ஒரு நாளைக்கு 2 வேலை முடிப்பான். அப்ப ஏபிசி 3 பேர் சேர்ந்தாங்கன்னா 7 வேலை ஒரு நாள் முடிப்பாங்க. அப்ப 24 வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 3/7 days அப்படின்றது. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். ஏ மட்டும் அந்த வேலையை 15 நாட்களில் செய்து முடிப்பார் கேட்டிருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து
12 நாள்ல முடிப்பாங்க. ஏ மட்டும் 15 நாள்ல முடிப்பாங்கன்னா, பி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதுதான் கேள்வி. ஓகே. ஏபியோட ஒரு நாள் வேலை 1/12. ஏவோட ஒரு நாள் வேலை 1/15. அப்போ இது முதல் சமன்பாடு, இது 2வது சமன்பாடு. இத கழிச்சா என்ன வரும்? பியோட ஒரு நாள் வேலை தானே வரும். ஓகே. 1/12, 1/15. 12க்கும் 15க்கும் மீசிமா எடுத்தா 60, 5 - 4, 1/60. இப்போ பியோட ஒரு நாள் வேலை அப்படின்றது 60 நாள் அப்படின்றது. அவ்வளவுதான். ஓகே. ஒரு குறிப்பிட்ட மாதத்தின் 4வது சனிக்கிழமை 25ஆம் தேதி எனில் அம்மாதத்தின் முதல் தேதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4வது சனிக்கிழமை அப்படின்றது 25ஆம் தேதி அப்படின்னா 18ஆம் தேதி 3வது சனிக்கிழமை, 11ஆம் தேதி 2வது சனிக்கிழமை, 4ஆம் தேதி முதல் சனிக்கிழமை. 4ஆம் தேதி சனிக்கிழமைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ 3ஆம் தேதி என்ன? வெள்ளிக்கிழமை. 2ஆம் தேதி என்ன? வியாழக்கிழமை. 1ஆம் தேதி என்ன? புதன்கிழமை. ஸோ அதனால ஆன்சர் வந்து புதன். அவ்வளவுதான். சிம்பிள், வெரி சிம்பிள். ஓகே. 80° கோணத்தின் நிரப்பு கோணத்தை கண்டுபிடி அப்படின்னு. நிரப்பு கோணம் அப்படின்னா ஜஸ்ட் 90ல இருந்து வரதுதான். 80° கோணத்தோட நிரப்பு கோணம் அப்படின்றது இதுதான். 90 - தீட்டா அப்படின்றது தான் நிரப்பு கோணம். ஸோ 90 - 80 அப்படின்னா 10°. நிரப்பு கோணம் அப்படின்றது 10°. ஒரு நாற்கரத்தின் 4 கோணங்கள் முறையே அப்படின்னு கொடுக்குறாங்க. எக்ஸின் மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நாற்கரம் அப்படின்றது 4 பக்கங்கள் இருந்தா நாற்கரம். அவ்வளவுதான். இது எக்ஸ், இது 3x + 15, இது x + 20, இது x - 25 இப்படி இருக்கு அப்படின்னா நாற்கரத்துல 4 கோணங்களையும் கூட்டினா எவ்வளவு வரும் அப்படின்னா 360° வரும். ஞாபகம் வச்சுக்கிட்டு வேணும்னா சதுரத்துக்கு, செவ்வகத்துக்கு எல்லாத்தையும் கூட்டி பாருங்க 360 தான் வரும். அப்ப இது எல்லாத்தையும் கூட்டுங்க. எக்ஸ் 3x + 15, x + 20, x + 25 ஈக்குவலன்ட் 360. இப்போ 4x 4x இல்ல x 4x 5x 6x 6x + 25 35 40 60 ஈக்குவல் டு 360. 6x = 300, x is equivalent to 50. ஸோ 50° அப்படின்றது தான் வந்து 74 கொஸ்டின். கொசிகன் 30° மதிப்பு. கொசிகன் 30° அப்படின்றது sin 30°யோட தலைகீழ். sin 30°ன்றது 1/2 அப்படின்றதால 1/1/2 அப்படின்னா 2ன்னு வந்துடும். ஸோ சிம்பிள். ஓகே. அடுத்தது ஒரு பையில் 50 பைசா, 25 பைசா மற்றும் 10 பைசா நாணயங்கள் உள்ளன. அவற்றின் விகிதம் 4:3:2. அவைகளின் மொத்த மதிப்பு 59 ரூபாய் எனில் ஃபார்முலா மெத்தட்ல ஃபர்ஸ்ட் போடுவோம். 50 காசு, 25 காசு, 10 காசு இருக்குது. என்ன ரேஷியோல இருக்குது? 4:3:2ன்ற ரேஷியோல இருக்கு. அதாவது 4K 3K 2K அப்படின்ற மாதிரி காயின்ஸ் இருக்கு. 4K × 50 பைசானா 1/2 ரூபாய். 3K × 25 பைசானா 1/4 ரூபாய். 2K × 10 பைசானா 1/10 ரூபாய். மொத்தம் எவ்வளவு ரூபாய் இருக்குது? 59 ரூபாய் இருக்கு. சரி, இதை அடிக்க முடிஞ்சதெல்லாம் அடிச்சிருங்க. அப்போ இது 2K ஆயிடும். இது 3K/4 அப்படியே தான் நிற்கும். இது K/5ன்னு மாறிடும். ஈக்குவலன்ட். இப்போ மீசிமா எடுக்கணும்னா 20. ஏன்னா 5க்கும் 4க்கும் மீசிமா 20. அப்போ 40K. இங்க 5ஆல பெருக்கினீங்கன்னா 15K. அப்புறம் இங்க 4ஆல பெருக்கினீங்கன்னா 4K. ஈக்குவலன்ட் 59. 55 59K. 59K/20 ஈக்குவலன்ட் 59. 59 அடிபட்டு K = 20 அப்படின்னு வந்தோம். 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை 4K. 4K அப்படின்னா 4 × 20 80 காயின் இருக்கு அப்படின்றது நம்ம ஆன்சர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். நான் இன்னொரு மெத்தட்ல சொல்லித்தரேன். சூப்பர் மெத்தட் இது. கவனிங்க. லாஜிக் மெத்தட். இப்போ என்கிட்ட ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு செட்ல எத்தனை இருக்கும்? 4 50 காசு இருக்கும், 3 25 காசு இருக்கும், 2 10 காசு இருக்கும். 4 50 காசுனா எவ்வளோ? 2 ரூபாய். 3 25 காசுனா எவ்வளோ? 75 காசு. 2 10 காசுனா 10 காசு. கூட்டினா 2 ரூபாய் 85 காசு. என்கிட்ட ஒரு செட்டு இருந்தா 2 ரூபாய் 85 காசு. 2 வேணா 10 செட்டு போயிடலாம். அப்புறம் என்ன 59 தானே வேணும். 10 செட்டு இருந்தா 28 ரூபாய் 50 காசு. 20 செட் இருந்தா 89. புரியுதா? 36 28.9 87 தான்.
20 காசு இங்கே நெக்ஸ்ட். ஸோ இங்கே 20 காசு வரும் இல்லையா? அப்போ 2.95. அப்போ என்கிட்ட 29.5 வந்துடும், 59 ரூபான்னு வந்துடும். அப்போ 20 செட்டு. ஒரு செட்டுக்கு எத்தனை 50 காசு? ஒரு செட்டுக்கு என்கிட்ட 4 50 காசு இருக்கு. அப்போ 20 செட்டுக்கு எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டால் 280 அப்படின்றது ஆன்சர். 80 அப்படின்றது ஆன்சர் தான், லாஜிக் மெத்தட். நல்லா கவனிங்க, இந்த எல்லா காயின்ஸுக்குமே இந்த கொஸ்டின் வரும் ஆன்சர். 3 எண்களின் விகிதாச்சாரம் கொடுத்துட்டான். 8க்கும் 12க்கும் மூன்றாவது விகிதாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒன்றும் இல்லை, 8க்கும் 12க்கும் மூன்றாவது விகிதாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ A:B, B:C, இதுதான் 3 எண்களுக்கான விகிதாச்சாரம். அப்போ 8, 12 அப்படின்னா 12 அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8/12 ஈக்குவல் டு 12/x. 2, 3, 2, 6, x is equal to 3 × 6, 18. அவ்வளோதான். 2 மடங்கு 3 மடங்கு, 2 மடங்கு 3 மடங்கு 18 அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஓகே. A:B, A:C கொடுத்துட்டாங்க. ABC கேட்டிருக்காங்க. A:B வந்து 5:9, A:C வந்து 4:7. இது ரெண்டுத்துக்குமான விகிதாச்சாரம் கேட்டிருக்காங்க. இப்போ யார் பொதுவான ஆள் இதுக்கு? 5 4. அப்போ 5 4 20. 4 20 ஆகணும்னா 5ஆல் பெருக்கணும். அப்போ 7ஐயும் 5ஆல் பெருக்கணும், 35. 5 20 ஆகணும்னா 4ஆல் பெருக்கணும். அப்போ 9ஐயும் 4ஆல் பெருக்கணும், 36. 9 36 35 அப்படின்றது ஆன்சர். 10 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது அவரின் மகனின் வயது போல் 4 மடங்கு. 10 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது அவரின் மகனின் வயது போல் 2.5 மடங்கு எனில் இருவரையும் தற்போதைய வயதுகளின் விகிதம் என்ன? ஸோ ஃபாதர் சன் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா F-10, S-10. 10 வருஷத்துக்கு அப்புறம்னா F+10, S+10. அப்போ வந்து 4:1 ரேஷியோ, அதுக்கப்புறம் வந்து 2.5:1 ரேஷியோ. நடுவில் என்ன ரேஷியோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதை நேரம் டைரெக்டாக ஈக்குவேஷன் மெத்தடில் போடணும்னா இவ்வளோ பெருசு வரும். F-10, S-10 4/1, F+10, S+10 ஈக்குவல் டு 2.5/1 அப்படின்ட்டு இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம். ஸோ கொஞ்சம் லென்த்தியாக போகும், அதனால நான் டைரெக்டாகவே உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் இது எப்படி போடணும்னு சொல்கிறேன். இதில் ஏதோ ஒன்றுத்தை வந்து நம்ம கேன்னு எடுத்துக்கலாம், சரியா? அப்போ இங்கே நான் 4K கேன்னு எடுத்துக்கிறேன். இது 4Kன்றது தந்தையோட இப்போதைய வயதில் 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இங்கிருந்து இங்க வர்றதுக்கே 10 வருஷம், இங்கிருந்து இங்க வர்றதுக்கு இங்க ஒரு 10 வருஷம், இங்க ஒரு 10 வருஷம், 20 வருஷம் ஆயிடும். அப்போ 4K அப்படின்றது இங்க வரும்போது என்ன ஆயிடும்? 4K + 20, Kன்றது K + 20 ஆயிடும். இது ரெண்டும் எந்த விதத்துல இருக்குன்னா இந்த விதத்துல இருக்கு. அதாவது 2 மாறிகளை ஒரு மாறி ஆக்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விகிதாச்சாரத்துக்கான ப்ராப்பர்ட்டி, ரேஷியோவோட ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுங்க, வேற எதுவும் இல்லை. ஓகே. இந்த மாதிரி புள்ளியில் இருந்ததுன்னா புள்ளி வச்சுக்காதீங்க. அதனால இதை வந்து நம்ம இதெல்லாம் 2.5 5/2 குறுக்கு பெருக்கல் பெருக்கேன். 8K + 40 ஈக்குவல் டு 5K + 100. அப்போ 3K ஈக்குவல் டு 60, K ஈக்குவல் டு 20 அப்படின்ட்டு தெரிஞ்சு போச்சு. அப்போ அப்பாவுடைய வயசு 80 20, இப்போ வயசு வந்து 70 30. 10 வருஷம் கழிச்சு 80 20 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இப்போ என்ன ஆயிடும்? 90 30. 10 வருஷம் கழிச்சு 100 40. அதான் 2.5 மடங்கு. இது கரெக்டு, இது கரெக்டு. 90 30 என்ன மடங்குல இருக்கு? 3:1 மடங்குல இருக்கு. அவ்வளவுதான். ஏயின் வரிசை 3:4, பியின் வரிசை 5:3, பிஏவின் வரிசை. பிஏவின் வரிசைனா பியின் வரிசைனா 5:3. அப்போ ஏயின் வரிசை என்னவா இருக்கும்னா 5:3, 3:4. ஏயின் வரிசை கொடுத்துட்டா. அப்போ இது ரெண்டும் அடிபட்டுட்டு பிஏயின் வரிசை என்ன வரும்? 5:4ன்னு வரும். அவ்வளவுதான். ஓகேவா? 58. ஒரு தரவின் திட்டவிலக்கமானது 4 எனில் ஒவ்வொரு மதிப்பையும் 2ஆல் கொடுக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்டவிலக்கமானதுன்னு கேட்டிருக்கான். ஒவ்வொரு வகையும் பார்த்தீங்கன்னா திட்டவிலக்கமும் 8ஆல் கொடுக்கும். கூட்டினாலும் கழித்தாலும் மாறாது திட்டவிலக்கம், பெருக்கினால் மாறும். அவ்வளவுதான். ஓகே. 6 மற்றும் 12 கூட்டு சராசரி கேட்டிருக்காங்க. கூட்டு சராசரி அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஏக்கும் பிக்கும் கூட்டு சராசரினா A + B/2. அவ்வளவுதான். 6க்கும் 12க்கும் கூட்டு சராசரினா 6ஐயும் 12ஐயும் கூட்டி 2ஆல் வகுங்க, 18/2, அதாவது 9. அதாவது நடுவில் இருக்கிற எண்ணை போட்டா அது வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா மாறிடணும். 3 3 கூட்டுத்தொடர் வரிசை. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. சரியா? அடுத்தது
மணிக்கு 72 கிலோமீட்டர் வேகத்தில் நடக்கும் ஒரு ரயில் ஒரு கம்பத்தினை 18 நொடிகள் கடக்கிறது எனில் ஒரு ரயில் ஒரு கம்பத்தை கடக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து ரயிலோட நீளம் தான். அது எவ்வளோ அதுதான் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸ்பீட் என்ன 72 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனால் அதனுடைய வேகம் வந்து டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே செகண்ட்ஸில் மாற்றணும். 72 × 5/18 அப்படின்னு மாற்றிங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ 20 × 18 360 மீட்டர். இதுதான் வந்து ரயிலின் நீளம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் நிறுத்தி பாருங்க, உங்களுக்கே நல்லா புரியும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக சபர்மதி ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் இருக்கு. இதில் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணீங்கனாலும் நாங்கள் டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் போடுவோம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிசி எக்ஸாம்ஸ். அடுத்தடுத்து 5-6 ஃபுல் டெஸ்ட் போட போகிறோம். அது எல்லா கொஸ்டின்ஸுமே பாருங்க. அந்த டைப்ல இருக்கிற ஒரு கொஸ்டின்ஸையும் வேல்யூஸ் மட்டும் மாற்றி பார்த்துட்டு அதில் டவுட்ஸ் இருந்தால் டெலிகிராம் குரூப்ல போடுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிசி எக்ஸாம்.